ப்ராப்ளம்ஸ் நவ் அண்ட் தென். பிரச்சனைகள் அந்த காலத்தில் எப்படி இருந்தது, இந்த காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. வாட் டஸ் மேன் கெயின் ஃப்ரம் ஆல் இஸ் லேபர் அட் விச் ஹி டாயில்ஸ் அண்டர் த சன். எல்லோரும் ஓடி ஓடி உழைக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா ஃபுல்லாக அவதூறு பேச்சுகள் தான். இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அரசியல் காலத்தில் தவறான பேச்சுகள் பேசுகிறாங்க, கேவலமான பேச்சுக்களை பேசுகிறாங்க. கேவலமாக பேசுகிறதுக்கு எப்படியெல்லாம் பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு பார்த்து பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா? ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை சொல்லும்போது உண்மைகளை பேச மறுக்கிறார்கள். அதேமாதிரி வியாபாரமாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் பணத்தை சம்பாதிப்பதற்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பொய்யான தகவல்களை சொல்லி பொருட்களை விற்பனை செய்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். அல்லது பொருட்களை தருவதாக சொல்லி பொருட்களை தராமல் ஏமாற்றடிக்கிறது. பணம் மட்டும்தான் குறிக்கோள் அப்படின்னு செயல்படுறதுக்காக மகா பாடுகளை படுகிறார்கள். அதே மாதிரி ஒரு சில பேர் குடும்பங்களை அழித்து விட்டு வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு குடும்பங்களையே அழித்து போடுகிறார்கள். மிக கொடூரமாக தங்களுடைய பிள்ளைகளுடைய முகத்தை கூட 15 வருஷமாக பார்க்காத பெற்றோர்கள்லாம் உண்டு. இங்கே பிள்ளைகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, உங்கள் கூட படிக்கிற பசங்க கூட இருக்காங்களே, அப்பா அம்மா 2 பேரும் சம்பாதிக்கிறதுக்காக 15 வருஷமாக வெளிநாட்டில் இருக்காங்க. பிள்ளைகள் பாட்டி வீட்டில் வளர்ந்துட்டுருக்காங்க, ஃபோனில் பேசிகிட்ருக்காங்க. இவ்வளவு பாடுபடுறாங்களே இந்த சூரியனுக்கு கீழே, இதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு சாலமோன் ஞானியாக இருந்தப்போ கேட்டாப்புல. அவன் கடைசியில் மண்டு பயிலாக போய் முட்டா பயிலாக போய் செத்துக்கிட்டான்னு வச்சுக்க. அவன் ஞானியாக இருந்தப்போ அதை கேட்டிருக்கான். The society that Solomon investigated a millennium before the birth of Christ was not too different from our world today. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த உலகத்தை பற்றி சிந்தித்து மக்கள் எப்படி வாழ்கிறார்கள், என்ன விதமான வாழ்க்கையை நடத்துகிறார்கள் என்பதெல்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணின சாலமோன் என்ன சொல்கிறான்னா, அன்றைய காலத்தில் இருந்த உலகம் இன்றைய காலத்தில் இருந்த உலகத்தை விட ரொம்ப வித்தியாசமானதாலாம் இல்லை அப்படிங்கிறார். நம்முடைய படங்களையும் அவங்களுடைய போக்குவரத்தையும் அவங்களுடைய விளையாட்டுகளையும் அவருடைய நாள் கடத்துறையும் பார்த்தோம்னா இன்றைக்கி என்ன நடக்குதோ அதுதான் நடக்குது. சின்ன சின்ன காரியங்கள் மாறி இருக்குது. இன்றைக்கி கம்ப்யூட்டர் இருக்குது, அன்றைக்கி கம்ப்யூட்டர் இல்லை, அவ்வளோதான். இன்றைக்கி வண்டி வாகனங்கள்லாம் இருக்குது, அன்றைக்கி வண்டி வாகனங்கள் இல்லை, வேறு வண்டி வச்சுருந்தோம். அதனால் பெரிய மாற்றங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். சாலமோன் saw injustice to the poor, crooked politics, incompetent leaders, guilty people allowed to commit more crime, materialism and a desire for the good old days. அப்போ அந்த காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சாலமோன் பார்க்கும்போது சொல்கிறாரு, ஏழைகளுக்கு நியாயமே கிடைக்கல. இன்றைக்கும் காவல் நிலையங்களுக்கு நீங்கள் போனாலும் சரி, நீதிமன்றங்களுக்கு நீங்கள் போனாலும் சரி, ஓப்பனாக தெரியுது பாருங்கள். இன்றைக்கி அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு வழக்கை தொடுக்குறாங்கன்னா நாளைக்கே விசாரித்து நாளன்னைக்கு தீர்ப்பு சொல்லிடுவோம். ஆனால் ஒரு ஏழை மனிதன் போய் கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுக்குறான்னா 10 ஆண்டுகள் வரைக்கும் இழுத்தடிக்கிறாங்க. அப்பட்டமாக தெரியுது. இதைத்தான் சாலமோன் ராஜா சொன்னான். நீதிமன்றத்துக்கு நான் போனேன், அங்கே நீதி இல்லை. நான் நியாயஸ்தலத்திற்கு போனேன், அங்கே நியாயம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஏழை மக்களுக்கு எப்பயுமே நீதி கிடைக்காது. பணம் இருக்கிறவனுக்கு என்ன வேணால் கிடைக்கும். இதே 41 பேரை ஒருத்தன் கொலை பண்ணியிருந்தான்னு வச்சுக்க. கள்ளச்சாராய பலியில் கள்ளக்குறிச்சியில் கடலூரில் 20-30 பேர் செத்து விட்டாங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சினவனை 25 ஆண்டுகள் சிறைச்சாலையில் போட்டாங்க. வழக்கு முடிவதற்கு எடுத்த காலம் 1 வருஷம்தான். வாய்தா போட்டு வழக்கு போட்டு சோழியை முடித்து அனுப்பிட்டாங்க. ஆனால் இதே 41 பேரை கொலை பண்ண விஜய்க்கு இன்னும் எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணல. இதுதான் இந்த உலகம். அதான் சொல்கிறார், ஏழைகளுக்கு நியாயம் அந்த காலத்தில் 3000 வருஷத்துக்கு முன்னாடியும் இல்லை, இப்பையும் இல்லை. க்ரூக்கட் பாலிட்டிக்ஸ், மிகவும் குரூரமான தாறுமாறான அரசியல். இந்த அரசியல் அன்னைக்கு இல்லை, இன்றைக்கி இல்லை. அதே மாதிரி தான் நடக்கும் அரசியல். இன்றைக்கி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்கள, நாளைக்கு கை கோத்துட்டு நிற்பானோ, ஒருத்தன் கட்டி பிடிச்சிட்டு இருப்பான். அவருடைய நோக்கம் ஆட்சி, அதிகாரம், பணம், இது 3 தான். அதுக்காக என்ன வேணால் செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்களுக்குன்னு கொள்கைகள் கிடையாது, சிந்தனைகள் கிடையாது, குறிக்கோளே இல்லை.
எந்த கொள்கைகளும் குறிக்கோளும் இல்லாமல் கேடுகட்டத்தனமாக அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். எப்போ 3000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கும் அப்படியே டிட்டோவாக இருக்குது. இன்கம்பீட்டன்ட் லீடர்ஸ், தலைவர்கள் திறமையற்றவர்களாக, நிர்வாக திறமையே இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். மக்களை கூட்ட முடியும், ஓட்டு வாங்க முடியும், ஆனால் எந்த திறமையும் இல்லாத தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள். கில்ட்டி பீப்புள் அலோவ் டு கமிட் மோர் கிரைம், குற்றவாளிகளை மேலும் மேலும் அதிகமாக குற்றங்களை செய்ய அனுமதிப்பது. ஏன்னா பணபலம், பயங்கரமான ரவுடியிசம் இதெல்லாம் இருக்குது. அவன் போட்டு இது பண்ணாத, நமக்கு ஏதாவது யூஸ் ஆகான்னு சொல்லிட்டு மேலே மேலே குற்றம் செய்தாலும் கண்டுகொள்ளாமல் விடுவது. மெட்டீரியலிசம், பொருட்களை குறித்த தீராத தாகம். எதை பார்த்தாலும் எனக்கு இது வேணும் அது வேணும். கார் வாங்கினா 4 கார் வாங்குறது, வீடு வாங்கினா 7 வீடு வாங்குறது, கடைசியில் புருஷன் பொண்டாட்டியோட வாழ்கிறது கிடையாது. இது மாதிரி தான் வெளிநாடுகளில் இருக்கிறவங்கெல்லாம் 4 வீடு 3 வீடு 7 வீடு வாங்கிட்டு புருஷன் ஒரு ஊரில் இருப்பான், பொண்டாட்டி ஒரு ஊரில் இருப்பான், மாதத்துக்கு ஒருக்கா சந்திச்சுக்கிறது. இப்படியெல்லாம் கேடுகட்டமான வாழ்க்கை அன்றைக்கி நடந்தது. திரைக்கடல் ஓடியும் திரைவையும் தேடு. இங்கேருந்து எகிப்துக்கு, இங்கேருந்து கிரேக்க நாட்டுக்கு தமிழ்நாட்டிலேருந்து போனாங்க, பிலிப்பைன்ஸ் போனாங்க, ஆஸ்திரேலியா போனாங்க, எல்லா ஊர்களுக்கும் போனாங்க. போகிறதுக்கே 6-7 மாதம் பயண செலவு ஆகிடும். அப்புறம் அங்கே போய் 10 வருஷம் இருந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவான். இந்த காரைக்குடியில் இருக்க வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முறை போய் சம்பாதிச்சிட்டு 15 வருஷம் கழிச்சு திரும்ப வந்து வீடை பெருசாக கட்டுவாங்களாம். திரும்ப மறுபுறம் போய் சம்பாதிச்சிட்டு திரும்ப 2வது வீடு கட்டுவாங்களாம், 2வது மாடி 3வது மாடி அப்படி. சரி, அவங்க எப்போ அங்கே வாழ்வாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க எப்போ வாழ்ந்தாங்கன்னு தெரியாது. நீதிமொழிகளில் இருக்கும், பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள், அதை உடையவர்கள் அதை கண்களினால் மாத்திரம் காண்கிறார்கள்னு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இப்படியெல்லாம் அலைஞ்சி இந்த பூமிக்கு கீழே அவன் என்னையா சம்பாதிக்கிறான், அவனுக்கு என்னையா பலன் கிடைக்குது அப்படின்னு கேட்குறாரு. அந்த டிசையர் ஃபார் குட் ஓல்டு டேஸ், அந்த காலம் மாதிரிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யோ, இந்த காலத்திலே நீ ஒழுங்காக வாழ்கிறதில்ல, அப்படின்னா அந்த காலம் மாதிரி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இஃப் யூ ஹாவ் எவர் ட்ரஸ்டட் ஜீசஸ் கிரைஸ்ட் அஸ் எ சேவியர், தென் திஸ் புக் அட்ஜஸ்ட் யூ டு டூ ஸோ விதவுட் டிலே. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஒருபோதும் நம்பவே இல்லை என்றால், இதுவரைக்கும் நீங்கள் நம்பியே இருக்கலைன்னா, நம்முடைய கிறிஸ்தவர்கள் பார்த்தோம்ல, மாமன்மார்கள், மைத்துனன்மார்கள், மானங்கெட்டவர்கள், 40 ஆண்டுகளாக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பவே மாட்டான். அவனுக்கு தேவை என்ன? முழுவதுமாக பணம், காசு, டப்பு, மணி, இது ஒன்றில் மட்டும்தான் குறிக்கோளாக இருக்காங்க. பண ஆசை என்ன பண்ணும்? தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். கிழக்க சூரியன் உதிக்குன்னா கிழக்க தான் உதிக்கும், உயிரை வாங்கும்னா வாங்கி தான் ஆகும். பண ஆசையின் பின்னாடி போன எத்தனையோ பேர் குடும்பத்தை இழந்து தங்களுடைய சொந்த உயிரை இழந்து இருக்கிறார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகர், உங்களை காப்பாற்றும் ஒரே கடவுள் என்று நீங்கள் இதுவரைக்கும் நம்பியே இருக்கவில்லை என்றால், இன்றைக்கு தயவு செய்து அவரை நம்புங்கள் என்றே இந்த வேதாகமம் சொல்கிறது. ஏன்? பிகாஸ் no matter how much wealth, education or social prestige you may have, life without God is fertile. உங்களுக்கு எவ்வளோ சொத்து சுகம் வேண்டாம் இருக்கலாம், நீங்கள் எவ்வளோ உயர்கல்வி வேணால் படித்திருக்கலாம், அல்லது நீங்கள் சமுதாயத்திலே மிகப்பெரிய பெருமை வாய்ந்தவராக இருக்கலாம், ஆனால் இறைவன் இல்லாத உங்களுடைய வாழ்க்கை இருக்குல்ல, மிகவும் கேடுகட்ட உதிரக்கூடிய புல் போன்றது. புல் உதிர்ந்தது, பூ உதிர்ந்தது, புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது, அது இருந்த இடத்தையே காணோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இஃப் காட் இஸ் fertile, you are only chasing after the wind if you expect to find satisfaction and personal fulfillment in the things of the world. இந்த உலகத்திலே சந்தோஷத்தை தேடி, மன நிறைவை தேடி யாரெல்லாம் போகிறாங்களோ, இறைவனுடைய கட்டளைகளை மீறி போகிறாங்களோ, அத்தனை பேர்களும் வாதையினாலும் துன்பத்தினாலும் வேதனையினாலும் தவித்து கொண்டிருக்கிறார். நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாருங்கள், இறைவனுடைய கட்டளைகளை மீறி யாரெல்லாம் வெளியில் போனாங்களோ மிக கேடுகட்ட வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப வேதனை. இன்றைக்கி ஒரு மனைவிட்டேருந்து இன்னொரு மனைவிகிட்ட போகிறான், ஒரு கணவன்கிட்டேருந்து இன்னொரு கணவன்கிட்ட போகிறான். எல்லாம் நம்ம இவங்கட சரியில்லை, அங்கே நல்லாயிருக்கும், நிம்மதியாக இருக்கும், நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்னு நினச்சி போகிறாங்க. அங்கே போய் நிம்மதியே இல்லை.
இந்த வீட்டிலேருந்து அந்த வீடு மாறலாம், நம்ம வெளிநாட்டில் போய் இவ்வளோ சம்பாதிக்கலாம் அவ்வளோ சம்பாதிக்கலாம், நிம்மதி இல்லை. இன்றைக்கி சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறதுக்கு உலகத்திலே மிகச்சிறந்த பள்ளிக்கூடம் சொல்லி பிள்ளைகளை கொண்டு போய் 200 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவன் படித்து பிடிங்கிட்டானாயான்னு கேட்டால் கடைசியில் ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருக்காங்க. 7ஆம் கிளாஸ்லேயே கொண்டு போய் வெளியில் சேர்த்தாங்களா? திருவண்ணாமலையில் ஒரு ஸ்கூலு, மெட்ராஸில் ஒரு ஸ்கூலு, ஓசூரில் ஒரு ஸ்கூலு, கோயம்புத்தூரில் ஒரு ஸ்கூலு சேர்த்தாச்சு. இருக்கிறதே ஒரே பிள்ளை, கூட வளர்ந்ததே 13 வயசு வரைக்கும் தான். 13 வயசுலேருந்து பிள்ளையை கொண்டு போய் படிக்க வைக்க போகிறேன், பிடுங்க போகிறேன்னு சேர்த்தாச்சு. இன்னும் அவன் அங்கேயே இருந்து கல்யாணம் பண்ணி அப்படியே ஓடி போயிடுவான். என்ன விதமான வாழ்க்கை வாழ்ந்துருக்கீர்கள்? பிள்ளைக்கு என்ன விதமான வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க? ஒரு கேள்வி யோசனை பண்ணிப்பார். நம்மளாம் நினைக்கிறோம் வெளியில் போய் படிக்கணும், அங்கே போய் படிக்கணும். என்னத்தை படிக்க போகிறீங்க? எவ்வளோ உயர்வு கல்வி கிடைத்தாலும் ஆண்டவர் கொஞ்சத்திலிருந்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இஃப் யூ ஹாவ் நெவர் ட்ரஸ்டட் ஜீசஸ் கிரைஸ்ட் அஸ் யுவர் சேவியர், உங்களுடைய மன நிம்மதி இல்லாமல் போனதிலிருந்து, நீங்கள் அழிந்து போவதாக நினைத்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலிருந்து உங்களை மீட்டெடுக்கும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இதுவரைக்கும் நம்பவே இல்லை என்றால் இன்றைக்கு நீங்கள் நம்புங்கள். அந்த பையன் 5 வயசாகிற வரைக்கும் 6 வயசாகிற வரைக்கும் அவனுக்கு என்னானே வாழ்க்கை தெரியாது. அடுத்த 8 வருஷத்தில் ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது அந்த பிள்ளை அம்மானா என்ன, அம்மாட்ட என்ன கேட்கணும்னு தெரியும். 2 வருஷம்தான் அவங்க அம்மா கூடயே வாழ்ந்துருப்பான். அவனை கொண்டு போய் திருவண்ணாமலையில் ஹாஸ்டலில் அடித்து, மெட்ராஸில் ஹாஸ்டலில் அடித்து, கோயம்புத்தூரில் கொண்டு போய் அடித்து, வாழ்க்கையை நாசம் பண்ணி என்ன விதமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க? இப்படியெல்லாம் கஷ்டப்படுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்குறாரு. யூ ஆர் ஒன்லி சேசிங் ஆஃப்டர் த விண்ட், நீங்கள் காற்றை பிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இஃப் யூ எக்ஸ்பெக்ட் டு ஃபைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பர்சனல் ஃபுல்ஃபில்மெண்ட் இன் த திங்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். பழைய காலத்துலலாம் என்னென்னா 2 தலைமுறை 3 தலைமுறை எல்லாம் ஒரே குடும்பமாக வாழ்ந்தார்கள். பிள்ளைகள் ஒரு குடும்பமாக வாழ்வது, ஒருவரை இவரை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்காத ஒன்று. அதுதான் ஆண்டவர் குடும்பத்தை அவர் நன்றாக செழித்து வளரச் செய்கிறார். What good is it for man to gain the whole world yet forfeit his soul? asked Jesus. நீங்கள் சம்பாதிக்க போகிறேன், கல்வி கற்க போகிறேன், அப்படி செய்ய போகிறேன், இப்படி செய்ய போகிறேன் என்று நினைத்து மனிதன் இந்த உலகம் முழுவதையும் சம்பாதித்து கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவிலே இளைப்பை அடைந்து எந்த விதமான நிம்மதி இல்லாமல் தன்னுடைய ஆத்மாவை வாழ்க்கையை இழந்து போவான் என்றால் அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து கேட்டார். Solomon experimented with life and discovered that there was no lasting satisfaction in possessions, pleasures, power or prestige. வாழ்க்கையை முழுவதுமாக ஆராய்ச்சி பண்ணி பரிசோதனை பண்ணி கடைசியில் அவன் கண்டுபிடிச்சான், என்றைக்குமே நித்தியமாக நிலைத்திருக்கிற திருப்தி என்பது நம்முடைய உடைமைகளிலோ, நம்முடைய சந்தோஷங்களிலோ, நம்முடைய அதிகாரங்கள் வல்லமைகளிலோ அல்லது நம்முடைய பெருமையிலோ இல்லை. He had everything yet his life was empty. சாலமோனிடத்திலே எல்லாமே இருந்தது, இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை காலியாக இருந்தது. There is no need for you and me to repeat these experiments. மறுபடியும் அதையே நீங்கள் செஞ்சு பார்க்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. Let's accept Solomon's conclusions and avoid the headache and pain that must be endured when we experiment the laboratory of life. ஆகவே சாலமோன் தெரிந்து கொண்ட முடிவுகளை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே நீங்கள் பெருமையாக வாழ்வதிலோ, அதிகம் படிப்பதிலோ, அதிகம் சம்பாதிப்பதிலோ ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணினேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக, அவரை பின்பற்றும் விசுவாசத்திற்காக நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். அவருக்காக நான் எதையும் செய்ய போகிறேன். உங்களுடைய படிப்பு இயேசு கிறிஸ்துவுக்காகத்தான். அவருக்கு மிகப்பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக உங்களுடைய படிப்பு, உங்களுடைய மியூசிக்காக இருக்குது இயேசு கிறிஸ்துவுக்காக தான். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். நமக்கு மட்டுமே ஆசீர்வாதமாக இருக்க நம்முடைய சொந்த வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக நீங்கள் எதையுமே செய்யாதீங்க. நம்மளால் பலர் பயனடைய வேண்டும். நம்மளால் ஆண்டவருடைய பேருக்கு புகழ் வர வேண்டும். அதான் பைபிள் என்ன சொல்கிறாங்க, அவருடைய நாமத்திற்கு மகிமை வர வேண்டும். அப்படிலாம் கிடையாது. அவருடைய நாமத்திற்கு நற்பெயர் புகழ் வர வேண்டும். இதைத்தான் நீங்கள் செய்யணும். எல்லாருக்கும் உதவி செய்யணும். எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கணும்.
அதற்காக நல்ல கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக மிக ஒழுக்கமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதற்காக இறைவனை நாம் தேட வேண்டும். அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். அநேகருக்கு அவற்றை கொடுக்க வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்வின் லட்சியம். ஆகவே இந்த உலகத்திலே நீங்கள் படும் பிரயாசத்தின் பலன் என்ன? வாட் டஸ் மேன் கெயின் ஃப்ரம் ஆல் இஸ் லேபர் அட் விச் ஹி டாயில்ஸ் அண்டர் த சன். பூமிக்கு கீழே பாடாப்பட்டு உழன்று கொண்டிருக்கிற மனிதனுக்கு அவனுடைய முயற்சியினாலே கிடைக்கக்கூடிய பலன் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்காக அநேகருக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்கும்போது மக்கள் எல்லாம் உங்களை வாழ்த்துவார்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி ஒரு கடும் உழைப்பை நாம் இறைவனுக்காக செய்வதை தவிர மற்ற எல்லாமே வீணாக போனது தான் அப்படின்னு சொல்கிறார். சம்திங் டு பாண்டர். ஹவு வுட் யூ கான்ட்ராஸ்ட் த குவாலிட்டி ஆஃப் யுவர் லைஃப் பிஃபோர் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் கிரைஸ்ட் வித் யுவர் ஆஃப்டர் வேர்ல்ட் லைஃப்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் வாழ்க்கிற வாழ்க்கைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாதற்கு முன்பு நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் உள்ள முரண்பாட்டை உங்களால் பார்க்க முடிகிறதா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு உங்களுடைய சிந்தனைகள் மாறுகின்றன. நம்முடைய மனித சிந்தனைகள் நமக்கு இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய பிறகு அவற்றில் ஏற்படும் மாற்றங்கள் வேறு. என்னதான் நம்முடைய ஜென்ம புத்தி திரும்ப திரும்ப வந்தாலும் நாம் அவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டுகிற ஞானம் இருக்குல்ல, மிகப்பெரிய ஞானம். நம்முடைய வாழ்வின் நோக்கம் மாறுகிறது. நம்முடைய சிந்தனைகள் மாறுகிறது. பணத்தின் பின்னால் அலைந்து திரிகிற போக்கு மாறுகிறது. நிம்மதியும் சந்தோஷமும் சமாதானமும் நம்மிடத்திலே வருகிறது என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?